இரத்த வகைகள். இரத்தம் 3 வகைகளாக காணப்படுகின்றது. A, B மற்றும் O. இந்த இரத்த வகைகளை முதலில் கண்டறிந்தவர் கார்ல் லேன்ஸ்டெய்னர் என்பவர் ஆவார். இவர் இரத்த தொகுப்புகளின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். மேலும் டெகாஸ்லெட்டோ மற்றும் ஸ்டெர்லோ என்பவர்களும் AB இரத்த வகையை முதலில் கண்டறிந்தவர் ஆவார். மனித உடலில் இரத்தங்கள் A, B மற்றும் O வகைகளாக காணப்படுகின்றன. இவ்வாறு இரத்த வகைகள் A, B, AB, O ஆகியவையாகும். இவைகள் ரத்தம் கொடுக்க இயலும் மனித வகையை சார்ந்தது. இது ரத்தத்தை ஏற்க இயலும் மனித வகையை சார்ந்தது. AB இரத்த வகையானது AB இரத்த வகை கொண்ட மனிதருக்கு மட்டுமே ரத்தத்தை கொடுக்க இயலும். ஆனால் மற்ற அனைத்து இரத்த வகை கொண்ட மனிதர்களிடமிருந்து ரத்தத்தை பெற இயலும். அதனால் AB இரத்த வகை கொண்ட மனிதர்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட் என அழைக்கப்படுகிறது. அதாவது பொதுவாக பெறுபவர்கள், அனைத்து இரத்த வகைக்காரர்களிடமிருந்தும் ரத்தத்தை பெறுபவர்கள் என அழைக்கப்படுவர். அடுத்து O இரத்த வகை கொண்ட மனிதர்கள் அனைத்து இரத்த வகை கொண்ட மனிதர்களுக்கும் ரத்தத்தை கொடுக்க இயலும். ஆனால் O இரத்த வகை கொண்ட மனிதர்களிடமிருந்தே ரத்தத்தை வாங்க இயலும். எனவே இவைகள் யூனிவர்சல் டோனார்ஸ் அல்லது ரத்தம் வழங்குபவர்கள் என அழைக்கப்படுவர். இவ்வாறு இரத்த வகைகள் A, B, AB, O ஆகியவையாகும். இவைகள் ரத்தம் கொடுக்க இயலும் மனித வகையை சார்ந்தது. இது ரத்தத்தை ஏற்க இயலும் மனித வகையை சார்ந்தது. AB இரத்த வகையானது AB இரத்த வகை கொண்ட மனிதருக்கு மட்டுமே ரத்தத்தை கொடுக்க இயலும். ஆனால் மற்ற அனைத்து இரத்த வகை கொண்ட மனிதர்களிடமிருந்து ரத்தத்தை பெற இயலும். அதனால் AB இரத்த வகை கொண்ட மனிதர்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட் என அழைக்கப்படுகிறது. அதாவது பொதுவாக பெறுபவர்கள், அனைத்து இரத்த வகைக்காரர்களிடமிருந்தும் ரத்தத்தை பெறுபவர்கள் என அழைக்கப்படுவர். அடுத்து O இரத்த வகை கொண்ட மனிதர்கள் அனைத்து இரத்த வகை கொண்ட மனிதர்களுக்கும் ரத்தத்தை கொடுக்க இயலும். ஆனால் O இரத்த வகை கொண்ட மனிதர்களிடமிருந்தே ரத்தத்தை வாங்க இயலும். எனவே இவைகள் யூனிவர்சல் டோனார்ஸ் அல்லது ரத்தம் வழங்குபவர்கள் என அழைக்கப்படுவர். அடுத்ததாக RH காரணி. இது இரத்த சிவப்பணுக்களில் இரத்த ஆன்டிஜென்களாக காணப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களின் RH காரணியை பொறுத்து ஒரு மனிதன் RH+ அல்லது RH- எனவும் கூறலாம். இதில் மிக முக்கியமானவை ஏதெனில் RH+ கொண்டவர் RH+ மற்றும் RH- ரத்தம் உள்ளவர்களிடமிருந்து ரத்தத்தை ஏற்கலாம். ஆனால் RH- கொண்டவர் RH- ரத்தம் உள்ளவர்களிடமிருந்து மட்டுமே ரத்தத்தை ஏற்க இயலும். அதாவது RH காரணியானது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் ஆன்டிஜென்களாகும். இவை RH காரணியை பொறுத்து ஒரு மனிதன் RH+ மனிதன் RH- மனிதன் என இரு வகையாக அழைக்கப்படுவர். இதில் மிக முக்கியமானவை யாதெனில் RH+ கொண்டவர் RH+ மற்றும் RH- ரத்தம் உள்ளவர்களிடமிருந்தும் ரத்தத்தை பெறலாம். அதாவது RH+ மனிதரானவர் இருவரிடமிருந்துமே ரத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். RH- கொண்டவர் RH- உள்ளவர்களிடமிருந்து மட்டுமே ரத்தத்தை ஏற்க இயலும். உலக அளவில் இந்த RH+ கொண்டவர்கள் 85%, RH- கொண்டவர்கள் 15% உள்ளனர். ரத்தம் மாற்றும் தொழில்நுட்பம் ஜேம்ஸ் பிளைன்டல் என்றவரால் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இதுவே RH காரணியை பற்றிய சிறு குறிப்பாகும். நரம்பு மண்டலமானது பல நரம்புகளாலானது மற்றும் மூளை, தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த நரம்பு மண்டலத்தில் மூளை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவைகள் வலது இடது மூளையின் ஒருங்கிணைப்பு இதில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய வேலையை செய்கிறது. அதாவது பெருமூளையின் இடது அரைக்கோள புறணியானது உடலின் வலது புறத்தில் உணர்வு வாங்கி உறுப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகள் வலது புற பகுதியாகும், இவைகள் இடது புற பகுதியாகும். பெருமூளையின் இடது அரைக்கோள புறணி உடலின் வலப்புற தோலின் உணர்வு வாங்கி உறுப்புகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இவைகள் தான் உணர்வு வாங்கி உறுப்புகளாகும். இவைகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் இவைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதை இவைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இடது பகுதியானது இந்த உணர்வு இயக்கங்களின் இந்த உறுப்புகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவ்வாறாக இந்த அரைக்கோளங்களுடன் கண்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன. இவைகள் கண்களுடன் தான் தொடர்பு கொண்டுள்ளன. இடது கண்ணின் பார்வை நரம்பு வலது புற மூளையுடனும் வலது கண்ணின் பார்வை நரம்பு இடது புற மூளையுடனும் இணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இடது மூளை உடலின் வலப்புற பகுதியையும் வலது மூளை உடலின் இடப்புற பகுதியையுமே உணர்கின்றன. பெருமூளையின் இடது வலது அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் என அழைக்கப்படுகின்றன. இடது வலது அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் என அழைக்கப்படுகின்றன.
கார்பஸ் கலோசம் அப்படி என்றால் அது ஒரு திசுவின் வழியாக செய்திகளை அதாவது பெருமூளையின் இடது வலது அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் என்ற திசுவின் வழியாகத்தான் செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன. மேலும் முன்புற இணைப்பு திசு மற்றும் ஹிப்போகேம்பல் இணைப்பு திசுவின் மூலம் இவ்விரு அரைக்கோளங்களும் செய்தியை பரிமாறிக்கொள்கின்றன. இவ்வாறு இவ்விரு அரைக்கோளங்களும் செயல்களை பிரித்து அறிந்து செயல்படுவதால் இவ்விரு அரைக்கோளங்களின் செயல் இரு பக்க உணர் இயக்கம் என அழைக்கப்படுகின்றன. அதாவது பெருமூளையின் அரைக்கோளங்கள் இரண்டுமே தனித்து செயல்படாமல் இணைந்தே செயல்பட கார்பஸ் கலோசம் உதவுகிறது. முன்புற இணைப்பு திசுக்கள் உணர்ச்சி மிகு தருணத்தில் இரண்டு அரைக்கோளங்களும் இணைந்து சமமாக செயலாற்ற உதவுகிறது. கார்பஸ் கலோசம் திசுவில் ஏற்படும் சிதைவு பெருமூளையின் இரண்டு அரைக்கோளங்களுக்கு இடையேயான பரிமாற்ற தொடர்பை தடுக்கிறது. மேலும் இடது மூளை மொழி, எண்திறன், உள்ளுணர்வு, பேசும் மொழி, அறிவியல் திறன் மற்றும் வலதுகை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. இடது மூளை வலது மூளை விழிப்புணர்வு, கற்பனை, பார்வை செயல், உணர்ச்சி மிகுதல், இசையறிவு, முப்பரிமாணம் மற்றும் இடது கை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. இடது பக்க மூளை பகுத்தாய்வினையும் வலது பக்க மூளை படைப்பு திறனையும் கொண்டுள்ளது. நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தின் அலகு நியூரான் ஆகும். நரம்பு மண்டலமானது மனித உடலில் உள்ள அனைத்து செயல்களின் அல்லது வேலைகளையுமே கட்டுப்படுத்தும் அல்லது தூண்டுவிக்கும் தன்மையை கொண்டுள்ளதாகும். இந்த நரம்பு மண்டலத்தின் முக்கியமான உறுப்புகள் யாதலின் மூளை, தண்டுவடம் ஆகியவை ஆகும். புற நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம் என இருவகைப்படுகிறது. இந்த புற நரம்பு மண்டலத்தில் மூளை, தண்டுவடம் ஆகியவை அடங்குகின்றன. இந்த மூளையில் பாராசிம்பாத்தட்டிக், சிம்பாத்தட்டிக் என்ற இரண்டு அமைப்புகள் காணப்படுகின்றன. இவைகள் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பணிகளை மேற்கொள்கின்றன. அதாவது கண்ணில் காணப்படும் டைலேட்ஸ் பியூப்பிளை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. ஸ்டிமுலேட்ஸ் ஃப்ளோ ஆஃப் சலைவா அப்படி என்றால் நாக்கில் சுரக்கப்படும் அந்த எச்சிலானது எச்சிலை தூண்டுவிப்பதற்கு இந்த நரம்பு உதவுகிறது. இன்ஹிபிட்ஸ் ஃப்ளோ ஆஃப் சலைவா அதாவது அந்த எச்சிலின் அளவை தடை செய்வதற்கு, அதனுடைய உருவாதலை தடை செய்வதற்கு இந்த சிம்பாத்தட்டிக் நரம்பு உதவுகிறது. மேலும் ஸ்லோஸ் ஹார்ட் பீட், அசலரேட்ஸ் ஹார்ட் பீட், இதய